செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 16,000 கன அடியாக அதிகரித்ததை தொடர்ந்து ஏரியிலிருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியை அமைச்சர் ரமணா, மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மற்றும் உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். செம்பரம்பாக்கம் ஏரியை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் வீரராகவிடம் எமது செய்தியாளர் பாஸ்கரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். செம்பரம்பாக்கம் ஏரி 24 அடி கொண்டது. 21.39 அடியாக உயர்த்தியதை அடுத்து வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 225 மில்லிமீட்டர் திருவள்ளூரில் மழை பெய்திருக்கிறது. ஏரிகள் நிரம்பும் வண்ணம் இருக்கிறது. இங்கே எவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? அடுத்த மடகுகள் திறக்க வாய்ப்புள்ளதா? தற்பொழுது செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய மொத்தம் கொள்ளளவு 3645 MCFTயில் 2703 MCFT 74% ஃபில்லாக இருக்குது. 16,000 கியூசெக்ஸ் இன்ஃப்ளோ இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக அவுட்ஃப்ளோ ஏரியினுடைய கெப்பாசிட்டி பார்த்துட்டு தற்போது 500 கியூசெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளோ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மேஜர் ரிசர்வாயர்ஸ் பூண்டி, செம்பரம்பாக்கம், ரெட் ஹில்ஸ், சோழவரம் நல்ல இன்ஃப்ளோ இருந்து மேக்ஸிமம் ஃபில் ஆகிட்டே இருக்கிறது. இது மட்டுமே இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் 1236 ஏரிகள் இருக்கின்றன. இதில் 499 ஆல்ரெடி 100% ஃபில் ஆகிருக்கிறது. 595 ஏரிகள் மோர் தேன் 50% ஃபில் ஆகி நல்ல ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சிறப்பான ஆணை கிடைங்க. நம்ம ரெஸ்கியூ டீம்ஸ் அண்ட் ரிலீஃப் டீம்ஸ் 2 ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ரெஸ்டோரேஷன் டீம்ஸ் இந்த ஏரிகளினுடைய லீக்கேஜஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக சாண்ட் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே போல் ரிலீஃப் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கனமழை காரணத்தினால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு கொடுத்துட்டார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஆணை கிடைங்க. லோலைங் ஏரியாஸில் இருக்கிற பல்வேறு பொதுமக்கள் 57 இடங்களில் பாதுகாப்பாக வைத்து 18,051 பேருக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம்.